ஜோஹர் இஸ்கண்டா புத்ரி தாமான் புக்கிட் இண்டாவில் 6 வயது சிறுவன் திஷான் காணாமல் போயிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை முதலே மகனை காணவில்லை என 36 வயது தந்தை முனிசாமி போலீசில் புகார் செய்துள்ளார். திஷான் 110 சென்டிமீட்டர் உயரமும் 19 கிலோகிராம் எடையும் சற்று கருத்த தோல் நிறத்தையும் கூர்மையான மூக்கையும் கொண்டவன் என அடையாளம் கூறப்பட்டது. அவன் கடைசியாக புக்கிட் இண்டா கொப்பித்தியாம் தியோங்நாம் காஃபி கடையில் காணப்பட்டதாக இஸ்கண்டா புத்ரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். எனவே அச்சிறுவன் இருக்கும் இடம் தெரிந்தாலோ அல்லது வெளியில் எங்கும் அவனை கண்டாலோ உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். இந்நாட்டு இந்திய சமூகம் இன்னமும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பக்கமே நிற்கிறது. மடானி அரசாங்கம் பயணிக்கும் திசையில் இந்தியர்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். நேற்றைய துருன் அன்வார் பேரணியில் இந்தியர்களின் பங்கேற்பு பிசிபிசித்து காணப்பட்டதே அதற்கு சாட்சி என ஸ்லாங்கூர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் கூறினார். ஒன்றுக்கும் உதவாத சாலை ஆர்ப்பாட்டத்தை விட அர்த்தமுள்ள சீர்திருத்தங்கள், பொருளாதார நிலைத்தன்மை, அனைவரையும் அரவணைக்கும் அரசாங்க கொள்கைகள் போன்றவற்றில்தான் இந்திய சமூகம் நாட்டம் கொண்டுள்ளது. அன்வார் தலைமையின் கீழ் நிறுவன சீர்திருத்தங்கள், ஊழல் ஒழிப்பு, வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் போன்ற ஏராளமான முன்னேற்றங்கள் கண்கூடு. என்றாலும் இந்திய சமூகத்தின் மீது மேலதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய தேவை இருப்பதையும் ஒப்புக்கொள்கிறோம். குறிப்பாக கல்வி, வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன், சமூக பொருளாதார முன்னேற்றம் போன்றவற்றில் சிறப்பு அக்கறை தேவை. சமூகத்தின் இக்கவலைகளை பிரதமரும் நன்கறிவார். எனவே மக்களுக்கான வாக்குறுதிகளை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருப்பதாக PKR கட்சியின் மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினருமான குணராஜ் கூறினார். அன்வாரை பதவி விலக கோரி எதிர்க்கட்சியினர் நேற்று கோலாலம்பூரில் இந்த தூரோன் அன்வார் பேரணியை நடத்தினர். எவ்வித அசம்பாவிதமும் இன்றி நடைபெற்ற அதில் சுமார் 18,000 பேர் பங்கேற்றதாக கோலாலம்பூர் போலீஸ் கூறியது. அதே சமயம் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் திரண்டதாக பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு கூறிக்கொண்டது. இரு முன்னாள் பிரதமர்களான தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின், துன் டாக்டர் மகாதேர் முஹம்மத் தலைமையில் எதிர்க்கட்சிகள், அரசு சாரா அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் அப்பேரணியில் பங்கேற்றனர். ஸ்லாங்கூர் செப்பாங்கில் தனியார் பல்கலைக்கழக தங்கும் விடுதி அறையில் சீனாவை சேர்ந்த 20 வயது மாணவன் இறந்து கிடந்தான். நேற்று காலை 6 மணிக்கு மேல் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவன் மயங்கி விழுந்துள்ளான். அவசர தகவல் கிடைத்து வந்த மருத்துவ குழு அம்மாணவன் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியது. அம்மரணத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லை என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக செப்பாங் போலீஸ் தலைவர் நோரிசா பஹாமான் கூறினார். சடலம் சவ பரிசோதனைக்காக செப்பாங் மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டது. அதில் நுரையீரல் இரத்த நாளத்தில் ஏற்பட்ட அடைப்பே அம்மாணவன் மரணமடைய காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஜலான் தஞ்சோங் காத்தோங்கில் திடீரென சாலை உள்வாங்கியதில் காரோடு பெண் பள்ளத்தில் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நேற்று மாலை 5 மணியளவில் சிங்கப்பூர் நீர் விநியோக நிறுவனத்தின் கட்டுமான தளம் அருகே அச்சம்பவம் நிகழ்ந்தது. சிங்கப்பூர் பொது தற்காப்பு படை விரைந்து செயல்பட்டு அப்பெண்ணை பாதுகாப்பாக மீட்டு மேலே கொண்டு வந்தது. அப்போது அவர் சுயநினைவுடன் இருந்தார். சிகிச்சைக்காக அவர் உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். தண்ணீர் தேங்கியிருந்த அந்த திடீர் பள்ளத்தில் அப்பெண்ணின் கார் கிட்டத்தட்ட முழுவதுமாக மூழ்கும் நிலையில் இருப்பதை முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோக்களில் காண முடிந்தது. இவ்வேளையில் அச்சம்பவத்தில் 2 முக்கிய நிலத்தடி நீர் குழாய்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதனை பழுது பார்க்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சாலை உள்வாங்கியதற்கான காரணம் குறித்து உடனடி விசாரணைகள் தொடங்கியுள்ளன.
ஈராக்கின் லுமூட் மற்றும் கிடாவின் கூப்பாங்கில் மேற்கொள்ளப்பட்ட இருவேறு சோதனைகளில் பாதுகாக்கப்பட்ட பல்வேறு வனவிலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உயிருள்ள 20 சோலைப்பாடி பறவைகளும் ஒரு ராட்சச உடும்பும் அவற்றில் அடங்கும். சோலைப்பாடி பறவைகள் வளமான மற்றும் இனிமையான குரல்களுக்காக அறியப்படும் கூண்டு பறவைகளாகும். புக்கிட் அமான் போலீசின் வனவிலங்கு குற்றப்பிரிவு, பர்கிலித்தான் எனப்படும் வனவிலங்குகள் மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை, ஊராட்சி மன்றங்கள் ஆகியவை அதில் களமிறங்கின. இதையடுத்து மொத்தமாக 5 ஆடவர்கள் விசாரணைக்காக கைதாகினர். 7 காட்டுப்பன்றிகளின் சடலங்கள், 148 பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட நீர் உடும்புகளின் உடல் பாகங்கள், 80 பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட காட்டுப்பன்றி இறைச்சிகள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. தவிர ஒரு துப்பாக்கி, 30 தோட்டாக்கள், பயன்படுத்தப்பட்ட 40 தோட்டா உரைகள், புல்லட் பெல்ட் எனப்படும் தோட்டாக்களை மாட்டும் இடைவாரும் கைப்பற்றப்பட்டன. புலி நகங்களால் செய்யப்பட்ட 2 பதக்கங்களுடன் கூடிய ஒரு நெக்லஸ், காட்டுப்பன்றியின் வடிவமாக இருக்கும் மண்டை ஓடு துண்டுகள், நீர் உடும்புகளின் பித்தம் அடங்கிய 23 குப்பிகள் போன்றவையும் பறிமுதலாகின. நகர சம்மிலான் மக்களே, உங்களுக்காக வருகிறது GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரம்மன் பிரீமா ஸ்ரம்மன் நகர சம்மிலான் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன். ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள், ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட் நாள்தோறும், பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரம்மன் பிரீமா ஸ்ரம்மன் நகர சம்மிலான் வில். ஷாலாம் அருகே டேஷ் நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் தடம் புரண்டு 21 மீட்டர் உயரத்தில் இருந்து விழுந்ததில் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் உயிரிழந்தார். வியாழக்கிழமை மாலை 4:45 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்ததாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். 23 வயது இளைஞர் ஓட்டி சென்ற யமஹா YZF R15 மோட்டார் சைக்கிள் மேம்பால வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து பர்சியாரான் புலாவ் அங்காசா சாலையின் புல்தரையில் விழுந்தது. அதில் தலையிலும் கார்களிலும் படுகாயமடைந்து அந்நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவத்தின் போது கம்போங் மலாயு சுபாங்கில் உள்ள வீட்டில் இருந்து கோலாலம்பூரில் உள்ள மோட்டார் சைக்கிள் பட்டறைக்கு சென்று கொண்டிருந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி கோலாலம்பூர் ஐடியா லைஃப் அரேனாவில் BS ராக்ஸ் கிரியேஷன் ஏற்பாட்டில் கலைமகள் கலா மாஸ்டருக்கு கலை விழா எனும் நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்நிகழ்விற்கு உதவிக்கரம் வழங்கிய பிரபல தொழிலதிபர் டத்தோ டாக்டர் ரவி மற்றும் அவர்தம் துணவிகா டத்தின் காவேரி இந்த மாபெரும் விழாவை தலைமை தாங்கி சிறப்பிக்க உள்ளனர். சினிமா நடனத் துறையில் 40 ஆண்டு கால அனுபவங்களை கொண்ட கலா மாஸ்டரை கொண்டாடி அவர் சேவைக்கும் அவர் கற்ற கலைக்கும் மரியாதையை செய்யும் விதத்தில் அவருக்கு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட உள்ளது. அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற நடன போட்டியின் 3K இறுதி சுற்றும் சேர்ந்து நடைபெற உள்ளது. இந்த மாபெரும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கும் சிறந்த நடன கலைஞர் விருதை தட்டி செல்பவர்களுக்கும் கலா மாஸ்டர் தனது கைகளால் பரிசினை எடுத்து வழங்க உள்ளார். இவ்விழாவில் மலேசிய மக்களின் அபிமான வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு பல்வேறு படைப்புகளையும் படைக்கவிருக்கின்றனர். மேலும் உள்நாட்டு வெளிநாட்டு பாடகர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் இந்நிகழ்வில் தங்களின் திறன்களை வெளிப்படுத்தி மலேசிய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கலை விருந்தை படைக்கவிருக்கின்றனர். அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் இந்த விழாவில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் உடனடியாக தங்களின் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சுந்தர் பிச்சை கணினியில் தொழில்நுட்பத்துறையில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர். இன்று உலக கோடீஸ்வரர்களில் ஒருவர். தமிழகத்தின் மதுரையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பிரசித்தி பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். தனது கல்வி அறிவாலும் அசாத்திய தொழில்நுட்ப திறமையாலும் 2004 கூகுள் நிறுவனமே அழைத்து தலைமை பொறுப்பில் அமர வைத்து அழகு பார்க்கப்பட்டவர்.
2015 முதல் கூகுளின் சிஇஓவாக பரிணமித்து பட்டி தொட்டி எங்கும் புகழ் பெற்றார். 2019 ஆல்பபெட் இன்கார்பரேஷன் நிறுவனத்திற்கு தலைமையேற்றவர் அங்கும் விழுந்தார். அந்நிறுவனத்தின் பங்குகள் பன்மடங்கு உயர்ந்து முதலீட்டாளர்களுக்கு 120 விழுக்காடு வரை லாபம் கொட்டியது. அதன் விளைவு சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பும் கணிசமாக உயர்ந்து இன்று முதன்முறையாக உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். ப்ளூம்பர்க் நிறுவனத்தின் தகவலின்படி அவரின் சொத்து மதிப்பு $1.1 பில்லியன் உயர்ந்துள்ளது. ஃபார்ப்ஸ் சஞ்சிகையின் கோடீஸ்வரர்கள் பட்டியலிலும் சுந்தர் பிச்சையின் நிகர சொத்து மதிப்பு $1.2 பில்லியன் இருக்கிறது. வழக்கமாக ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர்கள்தான் கோடீஸ்வரர்களாக இருப்பர். நிறுவனராக இல்லாமல் சிஇஓ உள்ளிட்ட பதவிகளில் இருப்பவர்கள் மிக மிக அரிதாகவே கோடீஸ்வரர் என்ற நிலையை எட்டுவர். அவ்வகையில் அந்த அரிய சாதனையை சாத்தியமாக்கி அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக திகழ்கிறார் இந்த தமிழர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.